வெல்கம் டு டி ஆர்கானிகா கார்டன். உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தாங்க. இப்போது இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை ஒப்பந்த விவசாய திட்டம். அப்படின்னா உங்ககிட்ட வந்து லேண்டு இருக்குது, அந்த லேண்டு ட்ரை லேண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஃபர்டைல் லேண்டாக இருக்கலாங்க. அதில் நம்ம வந்து ரெகுலரான என்னால் வந்து விவசாயம் பண்ண முடியல, ஆனால் அதுலேருந்து ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் வந்து தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு மரப்பயிர் பண்ணிட்டு இருக்கேன், அதில் ஊடு பயிராக ஏதாவது பண்ணி நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நீங்கள் உங்களுடைய நிலத்திலேருந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதுவும் கேரண்டீடாக இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது, அதுவும் ஷார்ட் டேர்மில் 4 மாதத்தில் 6 மாதத்தில் 8 மாதத்தில் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அந்த மாதிரி விதவிதமாக உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மூலிகை ஒப்பந்த விவசாய திட்டத்தை பற்றி தான் நான் இதில் பேச போகிறேங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய திட்டம்னா என்ன, ஓகே, இது வந்து நம்ம கம்பெனி வந்து நமக்கு பையர் வந்து அவங்களோட ஸ்கோப் என்ன, பணிகள் என்ன, நம்ம க்ரோயர்ஸ் விவசாயிகள் அவங்களுடைய பணிகள் என்ன, இது எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி ஆர்கானிகா கார்டன் கடந்த 2 வருடமாக இந்த மாதிரி ஒப்பந்த விவசாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் தேடிக்கிட்டே இருந்தேங்க. அப்படி தான் எனக்கு 2 மிகப்பெரிய கம்பெனி வந்து இப்போ கிடைச்சிருக்காங்க. அதில் அவங்களோட நம்ம பிஸ்னஸ் அசோசியேட்டாக ஆயிருக்கோம். இதில் வந்து ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வகைக்கும் மேற்பட்ட பயிர்களை வந்து எங்களுக்கு வேணும், ரொம்ப டிமாண்டாக இருக்குது, ஸோ நாங்கள் வந்து ஒப்பந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இவங்க இதில் வந்து ஆல்ரெடி 10 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க, ஓகேங்களா. அதுவும் 365 டேஸ் டிமாண்டாக இருக்கிற ஒரு மூலிகைகளை தான் இவங்க கேட்குறாங்க. இது வந்து நம்மளோட இதுக்கு ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப வந்து இதில் பயன் இருக்குது, அதனால தான் நம்ம இதை வந்து விளைவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட பண்ணுற அந்த உற்பத்தி பண்ணுற பயிரை வந்து க்ராப்பை ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்த உடனே அவங்களே நம்மக்கிட்ட எடுத்துக்க போகிறாங்க, சரிங்களா. இது வந்து இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டீவியா, சீனி துளசி, அது மட்டுமே எங்களுக்கு டெய்லி 1500 கிலோ தேவைப்படுதுங்க, உங்களால் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிற போது இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டி ஆர்கானிகாவோட அடுத்த முயற்சியாக நம்ம வந்து இவங்களோட அசோசியேட் ஆகிருக்கோம். சரி, இது நமக்கு யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயிகளுக்கோ வேளாண் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து முழு வழிகாட்டுதலும் உறுதியான வருமானமும் இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டேங்க. ஸோ நம்ம வந்து இதில் என்னென்னலாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சர்டிஃபைடு சீடு, விதைகள், உரங்கள் எல்லாமே நல்ல குறைந்த விலைக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியே வந்து அக்ரிகல்ச்சர் இன்புட் வச்சிருக்கிற கம்பெனி. அவங்க வந்து 3 விதமாக வச்சுருக்காங்க ஒரு கம்பெனி. அதில் ஹெர்பல் பைபேக் ஒன்று, அக்ரி இன்புட்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஆப் ஒன்று வச்சுருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே சர்டிஃபைடாக தரமான உரங்களோ விதைகளோ நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கப்படுது. அடுத்தது தொழில்நுட்ப உதவி. நம்ம எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா தொழில்நுட்ப உதவிகளும் செய்ய போகிறோங்க. அதுக்கப்புறம் முன்பே ஒப்பந்தம் செய்யப்பட்ட ப்ரீ டிஃபைன்டு உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த ப்ரீ ஃபிக்ஸ்டு ரேட்டில் வந்து உங்களோட ஒப்பந்தம் பண்ணி நம்ம இதில் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் படிப்படியாக பைபேக் அப்படின்ற மாதிரி போக போகிறோம். சரி, இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் உங்ககிட்ட 1 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் எவ்வளோ வேணால் இருக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இவங்களுக்கு இந்த கம்பெனி நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது முக்கியமான சில பயிர்களை கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 1 ஏக்கர் வச்சுருக்கீங்க, ஏன்னா இது சிறு விவசாயிகளையும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், பெரிய விவசாயிகளுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். எஃபிஓ மாதிரி நம்ம அவங்களுக்கும் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். இதில் நீங்கள் யாராக இருந்தாலும் இதில் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ இப்போ 1 ஏக்கர் அப்படின்னு வச்சுருக்கீங்க மினிமம் அப்படின்னீங்கன்னா, சஃபேத் முசலி, சர்பகந்தா, சதாவரி, ஸ்ரீவியா, பிப்பிலினா திப்பிலி, நெல்லி, காளிஹஸ்தி இதெல்லாம் வந்து எங்களுக்கு தேவை இருக்குது.
நீங்கள் 1 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி பயிர்களை செஞ்சு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 5 ஏக்கர் அப்படின்னா முருங்கை, துளசி, அகர்கரா, கால்மேகா, அஸ்வகந்தா, சியா, குயினா இந்த மாதிரி சில மூலிகைகள் இருக்குங்க. இந்த மூலிகைகள் எங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குது. ஸோ நீங்கள் பயிர் பண்ணி கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆரம்பிக்கிற சீடுலேருந்து உரங்கள்லேருந்து எல்லாமே கம்பெனி ஆஸ் பர் த கம்பெனி ப்ரொசீஜர் தான் நம்ம போகணும். நாங்கள் வெளியிலேருந்து வந்து இப்போ சீடை வாங்கிக்கிறோம், நாங்கள் விளைவிச்சு தரோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தரம் வேணும், கிரேடிங் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அவங்க முறைப்படி போனால் தான் அந்த கிரேடிங்கில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால தான் அவங்க வந்து அவங்களே அவுட்புட் கொடுத்து இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து ஹார்வெஸ்ட் ஆனது விஷயத்தை எடுத்துக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எது பயிர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முக்கியமானது சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட்டு. இந்த மினிமமாக இருக்கிற NPK, pH அந்த மாதிரி இருக்கிற டெஸ்டெல்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லுவோம். அதனோட ரிப்போர்ட்டை பொறுத்து, உங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்து, உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நம்ம நீங்கள் க்ராப்பை வந்து தேர்வு பண்ணுறதுக்கு நாங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸு உங்களோட பகிர்ந்துட்டு எவ்வளோ வந்து செலவு ஆகும், அதில் எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எல்லா பிஸ்னஸ் பிளானையும் க்ளீனாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஓகே ஆனி பணம் செலுத்தின உடனேவே இதுக்கு தேவையான எல்லா இன்புட்ஸையும் விதைகள்லேருந்து உரங்கள்லேருந்து எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கான பயிற்சியும் கொடுத்துருவோம். பயிற்சி கொடுத்து ஆலோசனைகள்லாம் கூடவே இருந்து செய்ய போகிறோம். நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் உங்களோடவே நாங்கள் பயணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். சரிங்களா? இது ஆனதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம சீடு போடுற போதே உங்களுடைய விளைவிக்கிற பொருள் வந்து என்ன ரேட்டுக்கு, மார்க்கெட் ரேட்டை பொறுத்து என்ன ரேட்டுக்கு வாங்கிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு ரேட்டை போட்டு உங்களோட ஒப்பந்தமே பண்ணிவிடுவோம். அது இன்கேஸ் குறைஞ்சி போச்சு மார்க்கெட் ரேட்டுன்னா கூட அவங்க என்ன ரேட்டு போட்டிருக்காங்களோ அதே ரேட்டில் தான் வாங்கிப்போம். இன்கேஸ் அதிகமாக விலை போகுது அப்படின்னாங்கன்னா அந்த டயத்தில் உங்களால் இன்னும் உங்கள் மூலமாக பர்சனலாக நீங்கள் விற்க முடியும், என்னோட ஓன் கிளையண்ட்டுக்குனாலும் நீங்கள் விற்றுக்கலாம். பட் ஆனால் ப்ரீஃபிக்ஸ்டு ஒரு ரேட்டு போட்டாங்கன்னா அந்த ரேட்டில் தான் அவங்க நம்மளுடைய பொருளை வந்து எடுத்துக்க போகிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதில் அடுத்தது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குறவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது, கம்பெனிக்கு என்னென்ன பொறுப்பு, நம்ம கொடுக்குறவங்க விவசாயிங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது, இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாங்குறவங்க கம்பெனியோட பொறுப்புகள், பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடுறது, பொருத்தமான மூலிகையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்க போகிறோம். அடுத்தது சாயில் டெஸ்ட்டு, நிலத்தினுடைய தகுதி மதிப்பீடு, அப்போது எவ்வளோ வந்து அந்த நிலம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது, சான்றளிக்கப்பட்ட விதைகள், நாற்றுகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இது எல்லாமே ஆர்கானிக் சான்றிதழ் உதவி நீங்கள் ஆர்கானிக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அடுத்தது வந்து மாதாந்திர ஆலோசனை, மாதாந்திரத்துக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த டயத்தில் வந்து நாங்கள் முன்கூட்டியே வந்து ப்ரீ பிளான்டாக நமக்கு உங்களுக்கான ட்ரைனிங்கு எல்லாமே கொடுத்துட போகிறோம். ஆலோசனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பயிருக்கு ஏற்ற மாதிரி இன்புட்டு, பாசன வசதி, பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டிடுவோம். அதுக்கப்புறம் உறுதியான விலை கொண்ட ஒரு கொள்முதல் ஒப்பந்தம் அப்படின்னா பைபேக் அக்ரிமெண்ட் அது பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு ஒரு பயிற்சியும் திறன் மேம்பாட்டு அமர்வுகளும் இருக்க போகிறது. அறுவடை டயத்தில் வரக்கூடிய உதவி, சேகரிப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிளேஸு, அதுக்கான போக்குவரத்துக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பதிவுகள்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரெக்கார்ட்ஸை, டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி, எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோங்க. அதுபடி நீங்கள் கேலண்டர் படி நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து க்ரோயர், ஓகே, விவசாயியாக இருக்கோம், நம்மளுடைய பொறுப்புகள் என்ன? இதுக்கு வரைக்கும் பார்த்தது வந்து கம்பெனியுடைய பொறுப்புகள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பொறுப்புகள் என்ன. விவசாயியாக இருக்கிற க்ரோயர்ஸாக இருக்கிறவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படின்னா, நில தயாரிப்பு. ஓகே, இப்போ நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவாங்க கம்பெனி, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிலத்தை தயார் பண்ணணும், பராமரிக்கணும், கால முறைப்படி பாசனம் பராமரிப்பெல்லாம் செய்யணும், கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ நம்ம வந்து பயன்படுத்தணும். பூச்சி விரட்டிகள் தான் நம்ம இயற்கை முறையில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பூச்சி விரட்டிகள் தான் பண்ண போகிறோம். அடுத்தது பண்ணை பதிவுகள், உர பயன்பாடு, பூச்சி, நோய் தாக்குதல், காலநிலை எல்லாத்தையும் நம்ம
ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரெக்கார்ட் வச்சுக்கணும், பயிற்சிகளில் பங்கேற்கணும். அறுவடைக்கு அப்புறம் தற்காலிகமாக ஒரு சேமிக்கிறதுக்கான ஒரு இடத்த நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ட்ரை லீஃபாகவும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்கானிக் சான்றிதழ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பாசனம், வேலி அப்படின்ற அடிப்படை வசதிகள்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இது நம்மளோட விவசாயிகளுடைய தேவையான விஷயங்களை செஞ்சுக்கணும். இதுதாங்க. இப்போ நம்ம இது எல்லாம் ஓகேவாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிராப்பும் என்ன மாதிரி விளையும், அதனுடைய கால அளவு என்ன, அதனுடைய இன்புட் காஸ்ட், நீங்கள் செலவினங்கள் என்ன, அதை நம்ம என்ன காஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு செஷன் இருக்குது. அந்த செஷனை முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணி விலாவரியாக எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் விருப்பம் இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குன்னு கான்ஃபிடென்ஸ் வந்த உடனே நம்மளோட இந்த மூலிகை ஒப்பந்த விவசாயத்துக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகலாம். இல்லை நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் டைரெக்டாகவே நான் ஒப்பந்த விவசாயத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கங்க. சரிங்களா? இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீங்க. எல்லாரும் இந்த ஒப்பந்த விவசாயம் படி நீங்கள் செஞ்சு அதில் ஒரு இன்கம், பெர்மனெண்ட்டாக ஒரு இன்கம் எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு மூலிகை விவசாய ஒரு புரட்சிக்குள்ளே நம்ம இறங்கியிருக்கோங்க. இது ரொம்பவே இன்றைக்கி டிமாண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. நன்றி, வணக்கம்.